ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லலிதா ஜுவல்லரியில் வந்து அக்ஷய திதிக்காக என்ன ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். 2024 அக்ஷய திதி ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 3லேருந்து மே 12 வரைக்கும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோல்டில் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அக்ஷய திதிக்கு ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா விஏ வந்து 1% லெஸ் பண்ணி தராங்க. அவங்களுடைய வேஸ்டேஜ் ஆல்ரெடி வந்து ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் தான். ஆனால் அதுலேயும் வந்து 1% லெஸ் பண்ணி தராங்க. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது லலிதாவில் வேஸ்டேஜ் வந்து கம்மி தான். கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் தராங்க. மினிமம் வந்து 3% வரைக்கும் கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கோல்டு காயினுக்கு வந்து ஃப்ரீ வேஸ்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க. கோல்டுக்கு மட்டும் இந்த ஆஃபர்ஸ். டைமண்ட்க்கு என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா 5000 வந்து லெஸ் பண்ணுறாங்க கேரட்க்கு. சில்வருக்கு என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா, சில்வருக்கு வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்க்லேட்டுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன சில்வர் ரேட்டோ ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி தான் வந்து நம்ம கட்டணும். அதுதான் வந்து சில்வரில் இருக்கிற ஆஃபர். லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற ஆஃபர் கோல்டு, டைமண்ட், சில்வருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டாங்க. மே 3லேருந்து மே 12 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நடுவில் உங்களுக்கு அமௌண்ட் எப்போ கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்களோ, கோல்டு காயின் வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் போய் கோல்டு காயின் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டிட்டு வாங்கிக்கலாம். லலிதா ஜுவல்லரியில் இப்போ போகிற ஆஃபர் இதுதான். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, தனவந்தனா ஸ்கீம், ஃப்ரீ ஃப்ளெக்ஸி ஸ்கீம் அண்டு ப்ரீ புக்கிங் ஸ்கீம். இந்த 3 ஸ்கீம் தான் இருக்குது அவங்கக்கிட்ட வந்து லலிதாவில். அது இல்லாமல் வந்து என்னென்ன வந்து ஆஃபர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ வந்து தனவந்தனான்றது இந்த ஸ்கீம் தான். இதில் வந்து 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் கட்டணும். 50% வந்து போனஸ் வந்து அவங்க நமக்கு தருவாங்க. 11 மந்த்து ஸ்கீம் இது. அவங்க வந்து எந்த ஒரு கிஃப்ட்டுமே தரதில்லை இந்த ஸ்கீமில். 11 மந்த்து ஸ்கீம் இது. 3% ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் கட்டணும். அது இல்லாமல் அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்குதோ அதை அப்படியே வர வச்சுக்கிட்டே வருவாங்க. நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆகினாலும் எது வேணுமோ அமௌண்ட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம், கிராமாக வேணால் எடுத்துக்கலாம். இதுதான் தனவந்தனான்ற ஸ்கீமு இப்போ லைவாக போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃப்ளெக்ஸி தான். 100% நோ வேஸ்டேஜ் இந்த ஸ்கீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்த்து வந்து இந்த வந்து கிராம் பேசஸ் தான். நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் விற்கிதோ அதை வந்து நீங்கள் கட்டிக்கிட்டே வரும்போது கிராமாகவே வர வச்சுக்கிட்டே வருவாங்க. ஆஃப்டர் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக வேணுமா இல்லைனா வந்து கிராமாக வேணுமா நம்ம கேல்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு அது மூலிமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் வந்து 100% நோ வேஸ்டேஜ் தராங்க இந்த ஸ்கீமில். அது இல்லாமல் எந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே அவங்க தரதில்லை. இது இல்லாமல் டைமண்ட்லேயே அன்கட் டைமண்ட், சில்வர் எல்லாருக்குமே வந்து டிஸ்கவுண்ட் தராங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் பிளான் வந்து ப்ரீ புக்கிங் பிளான் தான் இருக்குது. 100% நோ விஏ சார்ஜஸ் இந்த ஸ்கீமில் வந்து. இது மோஸ்ட் ஆஃப் வந்து 11 மந்த்து ஸ்கீம். இது அன்றைக்கி நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கே வந்து கிராமாக வர வச்சு நமக்கு ஒரு பாண்டாக இஷ்யூஸ் பண்ணிவிடுவாங்க இந்த ஸ்கீமில். இதில் வந்து எந்த ஒரு கிஃப்ட்டுமே தரதில்லை. வெயிட்டிங் பீரியட் வந்து 11 மந்த்ஸு. நீங்கள் வந்து பிஃபோராக வந்து ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்லேயே எனக்கு க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 5 மந்த்ஸில் க்ளோஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 5% டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ நீங்கள் ஒரு 8 மந்த்தில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 8% வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. நீங்கள் ஒரு 11% இருக்கிற ஐட்டம் பார்க்குறீங்க. இப்போ ஒரு 8% தான் உங்களுக்கு ஃப்ரீனா மீதி இருக்கிற 3% வந்து நீங்கள் போடணும். அது இல்லாமல் ஜிஎஸ்டி நீங்கள் தான் பண்ணணும். இப்போ இருக்கிற லலிதாவில் இதுதான் ஸ்கீம் போயிட்டுருக்குது. அது இல்லாமல் அக்ஷய திதிக்கு யாருன்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி வாங்குகிறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.